ஓம் சாந்தி. ஏப்ரல் 11. பழைய சமஸ்காரங்கள் தூண்டப்படுதல். இன்றைய வீணான எண்ணம். என்னால் தடுக்க முடிவதற்கு முன்னரே பழைய பழக்கங்கள் செயல்படுவது. எரிச்சல், தற்காப்பு உணர்வு அல்லது விலகிச் செல்லுதல். இதற்கான பாபாவின் மகா மந்திரம்: இனிமையான குழந்தையே, நீங்கள் என்னை எப்போதெல்லாம் நினைக்கின்றீர்களோ அப்போதெல்லாம் நான் உங்களோடு இருக்கின்றேன். ஆத்மா கூறுகின்றார், பாபா, ஏதோ ஒன்று நடக்கிறது. நான் உணர்வதற்கு முன்னரே எதிர்வினை ஆற்றி விடுகின்றேன். நான் அதை கவனிப்பதற்குள் எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தையே, உங்களிடம் எதிர்கொள்ளும் சக்தி குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன? பாபாவை உங்களது நிரந்தரமான துணையாக வைத்திருக்க நீங்கள் இன்னும் பழகவில்லை. அவரது துணையை பெறும் முறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை உங்கள் ஆசிரியராக கருதுங்கள். ஆத்மாவின் அசரீரி நிலை என்பது ஹெரவன் கார் நிலை. இந்திரியங்களை செயல்படுத்துபவர். உடல் உறுப்புகள் அல்லது புலன்கள் என்பவை கரன் கார், செயல்படுபவை. ஆத்மா மட்டுமே அவற்றை செயல்படுத்தும் கரவன் கார். மாற்றம் என்பது ஒரு நொடியில் நிகழ வேண்டும். எப்போது மாற்றம் மிக விரைவாக நிகழ்கிறதோ அதுவே பிராமண வாழ்க்கையின் உண்மையான இன்பமும் மகிழ்ச்சியும் ஆகும். ஆத்மா கூறுகின்றார், புரிகின்றது பாபா. அந்த தருணத்தில் நான் தனியாக இருப்பதாலேயே பழைய எதிர்வினைகள் தூண்டப்படுகின்றன. நான் உங்களை என்னுடன் வைத்திருக்கும் போது அந்த எதிர்வினைக்கு இடமே இருக்காது. கிரகிக்க வேண்டிய சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி. நான் ஒரு ஆத்மா. நான் ஒரு ஒளிப்புள்ளியாக நிலை பெறுகின்றேன். சுய அதிகாரத்தை நோக்கிய ஒரு கதாநாயகனின் பயணத்தில் நான் இருக்கின்றேன். வெற்றி எனது பிறப்புரிமை. நான் எப்போதும் வெற்றியாளனாக இருப்பதை எனது உரிமையாக கருதுகின்றேன். இந்த விழிப்புணர்வில் நிலை பெறுகின்றேன். எனது புத்தியை பாபாவின் பக்கம் திருப்புகின்றேன். அவர் ஏற்கனவே என்னுடன் இருக்கின்றார்.
அவரது சக்தி ஆத்மாவாகிய எனக்குள் பாய்கின்றது. நான் இதை தனியாக எதிர்கொள்ளவில்லை. நான் ஒரு கணம் நிறுத்துகிறேன். எனது துணிச்சலான ஒரு அடியை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். பாபா என் அருகில் இருக்க எனது மனதில் அந்த துணிச்சலான முடிவை எடுக்கின்றேன். நான் எடுக்கும் ஒரு அடிக்கு பாபா 1000 அடிகளை முன்னே எடுத்து வைத்து எனக்கு உதவுகின்றார். நான் போராடவில்லை. நான் ஓடவில்லை. நான் எதிர்கொள்கின்றேன். எனக்கு முன்னால் இருக்கும் இந்த தடை எனது அனாதியான நிலையை அடைவதற்கான ஏணியின் ஒரு படியாகும். நான் மீண்டும் எனது சுய அதிகாரத்துக்கு திரும்பிவிட்டேன். ஓம் சாந்தி.